தற்போதைய அண்மை செய்தி. டெல்லி முதலமைச்சராக கல்வித்துறை அமைச்சர் அதிஷி வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி பதவியேற்கிறார். செப்டம்பர் 21ஆம் தேதி முதல்வராக அதிஷி பதவியேற்க உள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், முழு விவரங்கள். வணக்கம் மனிஷா. தற்பொழுது இந்த ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தகவலாம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிஷி டெல்லி முதலமைச்சராக 21ஆம் தேதி பதவியேற்க இருப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தற்பொழுது அதிஷி பதவியேற்க இருப்பதாக 21ஆம் தேதி பதவியேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவருடன் பிற அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாம் பார்த்ததுதான், அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை டெல்லி துணைநிலை ஆளுநரிடம் கொடுத்திருந்தார். அதன் பிறகு அதிஷி சார்பில் அவர் பதவியேற்பதற்கு உரிமை கோரி அவரிடம் டெல்லி துணைநிலை ஆளுநரிடம் கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் டெல்லி துணைநிலை ஆளுநர் தற்பொழுது உள்துறை அமைச்சகம் வாயிலாக அந்த கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கும் டெல்லி துணைநிலை ஆளுநர் அனுப்பிய கடிதத்தில் செப்டம்பர் 21ஆம் தேதி பதவியேற்பது தொடர்பாக அனுப்பப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது செப்டம்பர் 21ஆம் தேதி அதிஷி டெல்லி முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக அந்த ஆம் ஆத்மி கட்சியானது தற்பொழுது அந்த தகவலினை தெரிவித்திருக்கின்றார்கள். நாம் பார்த்தது போல அவருடன் சேர்த்து பிற அமைச்சர்கள் என்றால் தற்பொழுது புதிதாக அவர்கள் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டியுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகியதை தொடர்ந்து அதன் அடிப்படையில் தற்பொழுது செப்டம்பர் 21ஆம் தேதி அதிஷியும் பிற அமைச்சர்களும் பதவியேற்க இருப்பதாக தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களுக்கு டெல்லியின் முதலமைச்சராக அதிஷி நீடிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. பிப்ரவரியில் டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலானது நடத்தப்பட வேண்டும். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அதுவரையில் தற்பொழுது தற்பொழுது அதிஷி அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற சூழ்நிலையில் பிற அமைச்சர்களும் அதுவரையில் அவர்கள் அமைச்சர்களாக நீடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் அதற்கு முன்பாக இந்த 5 மாதத்திற்கும் செப்டம்பர் 21ஆம் தேதி அதிஷி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிற அமைச்சர்களும் பொறுப்பேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மனிஷா.